Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது என அண்ணாமலை வலியுறுத்தியிருக்கிறார். பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது என அண்ணாமலை வலியுறுத்தி இருக்கிறார். கடந்த மார்ச்சில் முட்டை விலை 3.70 குறைந்த போது ஒப்பந்ததாரர்கள் சுமார் 20 கோடி முட்டைகளை வாங்கியிருக்கின்றனர் எனவும், குறைந்த விலைக்கு வாங்கி சேமித்து வைத்த முட்டைகளை மாணவர்களின் உணவுக்கு வழங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், வணக்கம். அண்ணாமலையின் இந்த வலியுறுத்தல் தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். பள்ளி மாணவர்களுடைய மதிய உணவு திட்டத்தில் வழங்கக்கூடிய முட்டைகளின் விநியோக நிலை குறித்தும், அதே போல தமிழக அரசினுடைய வெளிப்படையான கண்காணிப்பையும், அதே போல கடுமையான ஆய்வையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி அண்ணாமலை தற்போது பதிவு ஒன்றினை குறிப்பிட்டிருக்கிறார். அதில் இந்த ஆண்டுக்கு முழுவதும் ஒரு முட்டைக்கு 5.63 பைசா என்ற நிலையானது விலை தமிழக அரசு வழங்குகிறது. இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதல் முட்டையினுடைய விலை 3.70 ரூபாய் என்ற விலை குறைந்து ஒப்பந்ததாரர்கள் சுமார் 20 கோடி முட்டைகளை வாங்கி குளிர்சாதன கிடங்குகளில் சேமித்து வைக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகியுள்ளன. அதாவது குறைந்த விலைக்கு பெருமளவில் சேமித்து வைத்து ஆண்டு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முட்டை என்பது நீண்ட காலம் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பொருள் அல்ல. குளிர்சாதன கிடங்கில் மாத கணக்கில் வைத்திருந்து பின்னர் தொலைதூர கிராமப்புற பள்ளிகளுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தரம், ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு நிச்சயம் பாதிப்புக்குள்ளாகும். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவுக்கு பல முறை அழகிய முட்டை வழங்கப்படுவதை கடுமையாக கண்டித்திருந்தோம். தாவேக ஆட்சியிலும் அதே நிலை தொடராமல் இருக்க வேண்டும் என்றும், இது வெறும் கொள்முதல் சார்ந்த பிரச்சனை அல்ல, லட்சக்கணக்கான பள்ளி குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் பெற்றோரின் நம்பிக்கையை சார்ந்ததாகும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முட்டைகளினுடைய சேமிப்பு காலம், தர பரிசோதனை, போக்குவரத்து மற்றும் விநியோக நிலை குறித்தும் தமிழக அரசு வெளிப்படையான கண்காணிப்பையும் கடுமையான ஆய்வையும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தில் எந்தவித அலட்சியமும் ஏற்க முடியாது என்பதையும் அண்ணாமலை தற்போது தமிழக அரசிற்கு வலியுறுத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.